ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் டுகுவோட ஸ்கூலில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்புறம் வீட்டில் நடந்த செலிப்ரேஷன் மட்டும் இதில் ஒரு விளாகாக ஷேர் பண்ணுறேன். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே இப்போ டெய்லி ரொட்டீனாக ப்ரஷ் பண்ணுறதுமே கொஞ்சம் வழக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் 2 ப்ரஷ் இவனுக்கு. நான் அங்கே ஒன்று வாங்கியிருந்தேன், இங்கே அம்மா ஒன்று வாங்கியிருந்தாங்க. ரெண்டுலேயுமே அந்த ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் பாதி அதில் பாதின்ட்டு பண்ணிகிட்ருக்கான். பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் தான் வியர் பண்ண சொல்லியிருந்தாங்க. 2 டேஸ் பிஃபோர் சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி 1 வீக் முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பண்ணியிருந்த அந்த குர்தா செட் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ அப்புறம் ரெட் கலர். ஆனால் வந்தது என்னமோ பிளாக் கலரில் வந்துடுச்சு. ஸோ இன்னியும் அனுப்பினாலும் அது ரிட்டன் நமக்கு அதே டைமில் கிடைக்குமா என்னன்னு தெரிலங்கிறதுனால சரி இதே வச்சுக்கலான்ட்டு வச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது மெட்டீரியல். பிளாக்கில் அந்த பிரிண்ட் வந்திருக்கு. அந்த பாட்டமில் இருக்கிற பேண்ட்டு பிளெயினாக கொடுக்காம டாப் போர்ஷனில் இருக்கிற அதே கிளாத்தை பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னுமே நல்லா எலிவேட்டாக காமிக்குது. அழகா அழகா. இப்போ மார்கழி மாதம் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் 2 டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முடிகிறதுக்கு. ரொம்பவே குளிராக இருக்குது, சீக்கிரம் எந்திரிக்கவே முடியல. மார்கழி மாதம் ஃபுல்லுமே கோவிலுக்கு போனோம். அது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு. லாஸ்ட் டைம் அங்கே இருந்ததுனால அதை அப்படியே அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைம் அவாய்ட் பண்ண முடியல. அதுவுமே அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது கோவிலுக்கு போகிறது. அதுக்கப்புறம் வந்து தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டிஃபன் ஐட்டம். அப்புறம் டுகுவுமே குளிக்க வச்சு ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு. ட்ரெஸ் போடுறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணி எடுத்துட்டான், எப்படியோ போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி ஸ்கூலில் செலிப்ரேஷனுங்கிறதுனால மதியம் லஞ்ச் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க வேணாம், சீக்கிரமே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்காது இவங்களுக்கு. ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டுட்டு எப்போயும் கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொண்டு போனான். பியோர் காட்டன் மெட்டீரியல் தான், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இத்தனைக்கும் 2 to 3 ஏஜ் தான் எடுத்தேன், பட் இருந்தாலும் பெருசாக தான் இருக்குது. ஸோ ஒரு வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். சைட் பை சைடு அம்மா அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூல் பேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக தான் கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க, ஏன்னா 12:30 வரைக்கும் தான். அப்புறம் அவனோட ஃபைலு, அப்புறம் வாட்டர் பாட்டில், மில்க் பாட்டில் கூட வேணாம், ஏன்னா உடனே போயிட்டு வந்துடுவான், 2 hours தானே சொல்லிட்டு அதுவுமே எடுத்து வைக்கல. அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். தோசையாக இருந்துச்சா சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மஷ்ரூமில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரைஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ரெடிமேடாக பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதேமாரி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் என்னோடய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அவனை பிக்கப் பண்ண போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி எனக்கு ஒரு இன்டீரியர் ஒர்க்குக்காக ஒரு ட்ராயிங் ஃப்ரேம் கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர். ஸோ அவங்களுக்காக தான் கலர் செலெக்ஷனுக்காக கலர் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ எடுத்த கிளிப்லாமே தான் இது. அப்புறம் இது பொங்கல் அன்றைக்கி ஷூட் பண்ணது. காலையில் எந்திரிச்சோடனே இந்த கன்னிப்பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா, அது, அதுக்கப்புறம் வேப்பிலை, மஞ்சள், அந்த கிழங்கோடு இருக்கிற செடி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கிற காரு, பைக்கு, அப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸு, கேட்டுன்னு இங்கெல்லாம் கட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே கட்டியாச்சு. சைட் பை சைட் கோலமும் போட்டாச்சு. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அப்போ தான் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம். கூடவே சாமி ரூமில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்குமே தொடச்சி எடுத்து பூவெல்லாமே வச்சு செட் பண்ணியாச்சு. இது டுகுவோட உண்டியல். ஒன்று ஃபுல்லாகிடுச்சு, இப்போ இன்னொன்று வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் எங்களோட கம்யூனிட்டியில் இந்த மாதிரி பொங்கல் சீர் வந்து வருஷம்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. தலை பொங்கல், தலை தீபாவளி, இது மாதிரி ஃபஸ்ட்டு வர்ற அந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்களா, ஸோ டுகுக்குமே இப்போ கொஞ்சம் புரிகிற அந்த ஏஜ், அதனால் சரி அவனுக்குமே அது தெரியணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. அது எல்லாமே டுகுக்கு யூஸ் பண்ணுற தேவையான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த டைம். கூடவே இது வந்து ஹார்வெஸ்ட் அந்த இதுக்காக தானே மெயினாக இந்த ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் காய்கறிகள் எல்லாமே வச்சு, அதாவது நாட்டு காய்கறிகள் இதெல்லாமே வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதேமாதிரி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அன்றைக்கி எடுத்த அந்த புது ட்ரெஸ் அதேமாரி வச்சு, கரும்பு இதெல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கணும்.
டுக்குக்கு அதில் இருக்கிற நட்ஸ் எதுவுமே பிடிக்கல. அந்த நபட்டி ஸ்டைலில் ஒன்று இருக்கும், கிளாசிக் க்ரன்ச்சின்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த நட்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம இன்னும் 1 வீக்கில் அடுத்து அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டியது இருக்கா. ஸோ டைம் கிடைக்கும் போது எல்லாமே நான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதையுமே எடுத்து பேக் பண்ணியாச்சு. இது எல்லாமே செட்டாக வாங்கியிருக்காங்க. ஒன்று 200 கிராம் இருக்குது, ஒன்று 1/4 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து கோவில்பட்டியில் ஏகே நட்ஸுன்ட்டு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்ட தான் இது வாங்கியிருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய நட்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த கிரேடில் தான் இருக்குது. இதோட ஷாப் லிங்க் கிடச்சதுன்னா நான் அதையுமே ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது என்னோட அவுட்ஃபிட் பர்பிள் கலரில் கோல்டு சில்வரும் மிக்ஸ் பண்ண ஒரு ஷேடில் வர பேண்ட் அண்ட் துப்பட்டா. ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த கலர். அதுக்கு மேட்சப் பண்ணுற மாதிரி சிம்பிளாகவே ஒரு நெக் பீஸ் போடலான்ட்டு இன்விசிபிள் நெக் பீஸ் தான் போட்டிருக்கேன். $3 பீஸ் வர்ற மாதிரி. அவுட்ஃபிட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது டிக்கோட அவுட்ஃபிட் ஃபுல்லுமே டெனிமில் எடுத்த அந்த ஷர்ட்டு, அப்புறம் அதோட பாட்டமில் இருக்கிற பேண்ட்டு. இது அவனோட 2nd பர்த்டேக்கு கிஃப்டாக வந்தது. பொங்கல் அன்றைக்கி மதியம் லன்ச் வந்து பியோர் வெஜ்ஜில் தான் இருக்கும். அதில் மெயினாக மொச்சை பருப்பு போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் சாம்பார், அப்புறம் எல்லா காய்கறி போட்டு அவியல் மாதிரி பண்ணுவாங்க. அவியல் சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதனால் அதை நான் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சிறுகிழங்கு பண்ணுவாங்க, கூடவே வெண்டைக்காய் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மார்னிங் வச்சுருந்த பொங்கல் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு பொங்கல்லேருந்து பொங்கலுக்கு 2 நாள் முன்னாடி அப்புறம் பின்னாடின்னு சொல்லிட்டு 1 வீக் எங்கள் ஏரியாவில் சூப்பராக செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. கிளம்புனோம், கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு கோவில் ஓப்பனில் இருந்தது, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது, பட் மழை வர்ற மாதிரி இல்லை. இன்றைக்கி அங்கே ஏரியாவில் இருக்கிற கிட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போகிறோம். அன்றைக்கி மதிய லன்ச் பார்த்திங்கன்னா இதுவுமே வெஜ் தான். மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் பன்னீர் ஏதோ கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ரைத்தா, கூடவே கோபியில் 65 மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பொங்கலுக்கு மறுநாள் நான்வெஜ் தான் எடுப்போம். அப்பாவோட கோவிலில் கும்பாபிஷேகம் வருது. ஸோ அதனால் எடுக்க வேணான்ட்டு நான்வெஜ் அவாய்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லுமே வெஜ்ஜுக்கே போயாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங்கில் நடந்த சில ஆக்டிவிட்டீஸோட ப்ரைஸுமே அப்போ தான் கொடுப்பாங்க. அதெல்லாமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். டான்ஸ்னால் சும்மா ஏனோ தானோ ஆடாமல் மெனக்கெட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே ஒன்று போல் ஆடினாங்க. பாட்டு எல்லாமே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய விஜயகாந்த் சாரோட சாங் தான் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமே அப்படியே இதில் ஆட் பண்ண முடியாது. ஒரிஜினல் சாங் ஓனர் நமக்கு காப்பிரைட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அது யூடியூப் அதில் ஒரு மெயின் ரூல்ஸாகவே இருக்குது யூடியூப்பில். ஒரு 10 வரதான் இருந்தோம். அதுக்கு மேலே பனி விழுற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஸ்டார்ட் பண்ணதே 9 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சம் லேட்டாக. ஸோ கிட்ஸை வச்சுட்டுலாம் அதில் இருக்க முடியாது, ரொம்ப பனி விழுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே நமக்கு ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாட்டுமே அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே அந்த பிரசாதம் சூப்பராக இருந்தது. வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் கோபியில் ஒரு கிரேவி மாதிரி, கூடவே ரைத்தா, இதெல்லாமே வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓவராலாக இந்த பொங்கல் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.